வீவர்ஸ் வெல்கம்ஸ் டு அபிரன் டிசைன் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேட்டர்ன் மேக்கிங் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பேட்டர்னை வந்து இது போல் நான் வரைஞ்சிக்கிட்டுங்க. ஃப்ராகுக்கு வந்து நம்ம இப்படி தான் கட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்னுக்கு வந்து நான் ஹூக் பட்டி வீ பட்டி வைக்க போகிறேன் பேக் சைடில். அதெல்லாம் ஃபஸ்ட்டு பேக் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1/2 இன்ச்சு தள்ளி தான் பேட்டர்னை வச்சுருக்கேன். இது போலவே நீங்களும் 1/2 இன்ச்சு ஓப்பனிங் வந்து நீங்கள் தள்ளி வச்சுக்கோங்க. நீங்கள் ஹூக் பட்டி வைக்கலாம், ஜிப் வைக்கலாம், எது வச்சாலும் நீங்கள் இந்த மெத்தடில் தான் நீங்கள் வைக்கணும். அதுக்காக நான் 1/2 இன்ச்சு தள்ளி தான் நான் பேட்டர்ன் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சாக் யூஸ் பண்ணி டெய்லர் சாக் யூஸ் பண்ணி இது போல் மார்க் பண்ணிக்கிறோம். கையோட டாட்டையும் நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா பிகினர்ஸ் வந்து நீங்கள் இது போல் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் மார்க் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். நான் மார்க் பண்ண இடம் ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பக்கம் கட் பண்ணோமோ அப்போ நாம தான் டேர்ன் ஆகணுமே தவிர கிளாத்தை டேர்ன் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கிளாத்தை கொஞ்சம் நகர்த்தினாலும் அளவுகள் மாறிடும். கிளாத் இருக்க மாதிரியே இருக்கணும். நாம் தான் வந்து கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நகர்ந்து கட் பண்ணிக்கணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து 2 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு 2 பீஸ் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட்டு நான் நெக் எதுவுமே ஓப்பன் பண்ணலைங்க. நான் வந்து ஃப்ரண்ட்டை வச்சு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கேன். ஏன்னா நான் பேட்ச் ஒர்க் பண்ண போகிறேன். அதனால் நான் அப்படியே எடுத்துக்கிறேங்க. இப்போ மெயின் கிளாத்தை எடுத்து நீட்டாக அயர்ன் பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத்தை நீட்டாக அயர்ன் பண்ணிங்க அப்படின்னா அயர்ன் பண்ணிட்டு தான் நம்ம பேட்டர்னை மார்க் பண்ணணும். நீட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, லைனிங் கிளாத்தை எடுத்து இது மேலே வச்சுட்டு 1/2 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுகள் நம்ம வந்து எச்சு முச்சா இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும். அதே அளவு நம்ம கட் பண்ணக்கூடாது. லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். நம்ம ஸ்லீவுக்கு வந்து ஒரே நேராக இருக்கும் போது கீழ் லைன் வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து எனக்கு ஸ்லீவ் லென்த்தே 11 இன்ச்சுங்க. ஆனால் எனக்கு 1 இன்ச் வந்து எனக்கு வேற ஒரு கிளாத்தில் டிசைன் பண்ணணும். அதனால் நான் 10 இன்ச்சாக நான் எடுத்துக்கிறேன். ஒரு 2 இன்ச்சுக்கு நான் வந்து வேற ஒரு கிளாத் யூஸ் பண்ண போகிறேன். நான் சீம் அலவன்ஸஸ் கீழே 1/2 இன்ச் மேலே 1/2 இன்ச்சுக்காக நான் 10 இன்ச்சாக எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லீவ் இதே போல் நான் மடக்கி எடுத்துகிட்டு நான் மார்க் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க. இது போல் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். தேங்க்யூ.